குட் மார்னிங். இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்கிறதுல முயற்சி. நான் ஒவ்வொரு நாளும் ஒரு சில காலங்களை தியானித்து வாழ்க்கையில் நம்ம சில விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். இந்த நாளில் ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொள்ள கடவுள் நமக்கு உதவி செய்யட்டும். கடந்த நாட்களில் நான் ஒரு கொட்டேஷன் ஒன்று படித்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாசிக்கிறேன். பீயிங் ரியல் இஸ் மோர் அட்ராக்டிவ் தென் பீயிங் பர்ஃபெக்ட். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே இதை கேள்விப்பட்டிருக்கலாம். நான் திரும்ப வாசிக்கிறேன். பீயிங் ரியல் இஸ் மோர் அட்ராக்டிவ் தென் பீயிங் பர்ஃபெக்ட். இதை கூகுள் அப்படியே மொழிபெயர்த்து பார்த்தேன். என்ன போட்டிருக்கு அப்படின்னா, உண்மையானது சரியானதை விட கவர்ச்சிகரமானதுன்னு போட்டிருக்கு. எப்படியா? உண்மையானது சரியானதை விட கவர்ச்சிகரமானது. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் சொல்ல தேவையில்லை. நம்ம எல்லா இடங்கள்லையும் ரியலாக இருக்கிறத தாண்டி நிறைய இடங்களில் ரியலாக இருப்போம். ஏன் அப்படின்னா, அந்த நபர் நமக்கு மரியாதை கொடுக்கணும், அந்த நபர் நமக்கு கவனிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய நேரங்களில் ரீலாக செயல்படுறது உண்டு. நம்ம இயல்பாக இருக்கிறத விட்டுட்டு நம்ம யாரோ அப்படி இருக்கிறதா விட்டுட்டு நம்ம கொஞ்சம் சில விஷயங்களை நமக்குள்ளே ஆட் பண்ணி நம்ம சொல்லப்போனால் நம்ம சில இடங்கள் நடிக்கிறது கூட உண்டுன்னு வச்சுக்கலாம். அப்படி கூட சொல்லலாம். ஆனால் கடவுள் என்ன விரும்புகிறாரு? God never wants you to be perfect. God wants you to be honest and real. அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் நேர்த்தியாக இருக்க ஆண்டு விரும்பலை, ஆனால் நீங்கள் ரியலா இருக்க விரும்புகிறார். ரொம்ப இயல்பா உண்மையா நீங்க யாரோ அப்படி செயல்பட ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம ஏன் அப்படி இருக்கோம் யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த ரியல் இல்லாம ரீலா சில நேரங்கள் இருக்கும்? ஒண்ணு, மற்றவர்களுடைய மரியாதையை சம்பாதிக்க. அவங்க நம்மளை மதிக்கணும், அவங்க நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மற்றவங்க நம்மளை பார்த்து ஏழமா நினைச்சிடக்கூடாது அப்படின்னு நினைப்பா. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஒருவேளை பூவலா இருக்கலாம், ரொம்ப ஏழ்மையான இருக்கலாம். ஆனால் நம்ம ஒருபோதும் நம்ம ஏழ்மையாக இருக்கிறோன்றத காமிச்சு விரும்பவே மாட்டோம். அப்படியே பணக்காரங்க மாதிரி காமிச்சு விரும்பப்படுவோம். நம்மகிட்ட ஒரு சிலது இல்லாமல் இருக்கும். இல்லாமல் இருக்கிறது மாதிரி நம்ம நினச்சி சில நேரங்கள் செயல்படுறது உண்டு. ஆடி பண்ணோம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. ரியலாக இருங்கப்பா, ரொம்ப ரியலாக இருங்க. ஏன் ரியலாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு? நீங்கள் யாரோ அப்படி இருங்கன்னு சொல்றாரு. ரெண்டாவது, அது ஒரு பெருமையை நமக்கு தருது. நம்ம ரீலாக இருக்கிறப்ப ஒரு பெருமை நமக்குள்ள வருது. இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் நம்ம ரீலா ரொம்ப ஃபேக்கா இருக்கோம்னு ஒருத்தர் சொல்றாரு. ஓஷோ அப்படின்னு ஒரு இந்தியன் சைக்காலஜிஸ்ட் இப்படி சொல்றாரு. இந்த உலகில் கிடைக்கும் அற்ப மரியாதைக்கும் பெருமைக்கும் ஆசைப்பட்டு இயல்பான வாழ்வை வாழாமல் வருத்தப்படாதீர்கள்னு சொல்றாரு. ரொம்ப அழகா சொல்றாரு. மீண்டும் வாசிக்கிறேன். இந்த உலகில் கிடைக்கும் அற்ப மரியாதை பெருமை, இந்த ரெண்டுக்கும் ஆசைப்பட்டு இயல்பான வாழ்வை வாழாமல் வருத்தப்படாதீங்கன்னு சொல்றாரு. எப்போ வருத்தப்படுமா? எண்ட் ஆஃப் அவர் லைஃப், நம்மளோட வாழ்வின் முடிவில் வருத்தப்படுவோம். ஐயோ, நான் இயல்பு ஆளாமட்டனே, ரொம்ப கவலைப்படுறேனே அப்படின்னு நம்ம வருத்தப்படுற நாட்கள் உண்டுன்னு அவர் சொல்றாரு, அந்த இந்தியன் சைக்காலஜிஸ்ட். ஸோ இந்த நாளில் நீங்க இந்த காலை வேளை ஒரு முடிவெடுங்க. இந்த நாள்ல இருந்து நான் ரொம்ப ரியலா இருக்கணும் ஆண்டவரே, நான் ரொம்ப கேஷுவலா இருக்கணும், இயல்பா ஒரு வாழ்க்கை வாழணும். மிஞ்சின நீதிமானா, அழகா சொல்லப்போனா மிஞ்சின நீதிமானா இருக்கவே கூடாது. அப்படியே நம்ம ஒரு மலைப்புற கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிருக்க மாட்டோம், ஜெபம் பண்ற ஆள் மாதிரியே இருந்துட்டு பைபிளே படிக்க மாட்டோம், பைபிள் படிக்கிற ஆள் மாதிரி எனக்கு ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி காட்டிக்கூடாதுன்றார். ரொம்ப ரியலா மனிதனா இருக்குன்னு சொல்றாரு. நான் எப்பவுமே சொல்லுவேன், கிறிஸ்தவனா இருக்கிறத விட பரிசுத்தவான்னு பேர் வாங்குறத விட நல்ல மனுஷன் அவர் அப்படின்னு பேர் வாங்குறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு எப்படி இருக்கணும்? ரொம்ப இயல்பா இருக்கணும். சங்கீதத்துல 139 சங்கீதத்துல வசனம் அழகாய் சொல்லி இருக்கிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமே உண்டாக்கப்படியா நம்மை துதிப்பேன்னு சொல்லுது. We are wonderfully made, fearfully made. நம்ம கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லுது. அப்புறையே நம்ம நடிக்கணும், அப்புறையே நம்ம ஃபேக்கா ரீலா இருக்கணும். அப்போ நம்ம இயல்பா இருக்கலாமே, நாமளே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஆள் தான், நாமளே ரொம்ப பயங்கரமானதான், அப்புறையே இன்னொருத்தனோட ஒன்றை எடுத்து நம்ம நடிச்சு வேற ஒன்றை போல காமிக்கணும் அப்படின்னு இந்த வசனங்கள் நமக்கு குறிப்பிடுது. ஆகவே இந்த நாள்ல இருந்து ரொம்ப ரியலா இருக்க முயற்சி பண்ணுவோம், ரொம்ப இயல்பான வாழ்க்கை வாழ முயற்சி பண்ணுவோம். நீங்க எந்த தொழில் வேணா செய்யுங்க, எந்த வேலை வேணா செய்யுங்க, அந்த வேலையோட ஐடென்டிட்டி உங்க மேல போட்டுக்காதீங்க. அந்த வேலை தான் நீங்க யாரும் காமிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. அப்படி இல்லாம சாதாரண மனிதனா இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ கடவுள் உங்களுக்கு உதவி செய்யட்டும். இயேசு கிறிஸ்து பாருங்க, இந்த உலகத்துல வாழ்ந்த 33 வருஷங்களும் இயல்பான மனிதனா வாழ்ந்தார். எல்லாரோடையும் போனாரா, எல்லாரோடையும் பழகினாரு, எல்லாரோடையும் உட்கார்ந்தார், எல்லாரோடையும் சாப்பிட்டார். அவர் கொடுத்த வேலைகளை செஞ்சாரா? வேலைகள் செஞ்சார். ஆனா ஒரு நாளும் அந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு நான் தேவனுடைய குமாரன், நான் சுகமாக்குற ஆளு, நான் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு சொல்லிட்டு அவர் மனிதர்கிட்ட இருந்து விலகி இருக்கல, எல்லார்ட்டையும் ரொம்ப சகஜமா படணும். அப்படி ரியலா இருக்க கடவுள் நாளுக்கு உதவி செய்யட்டும். மீண்டுமா இந்த கொட்டேஷன் வாசிக்கிறேன். பீயிங் ரியல் இஸ் மோர் அட்ராக்டிவ் தென் பீயிங் பர்ஃபெக்ட். ஸோ இந்த நாள்ல இருந்து சரியானதை செய்வதை விட ரொம்ப உண்மையானதா, ரொம்ப இயல்பானதை செய்ய கடவுள் உங்களுக்கு உதவி செய்யட்டும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹேவ் அ கிரேட் டே.